சரவணா ஸ்டோர் ஓனர் நடிச்சிருந்த லீடர் படம் எப்படி இருந்துச்சு? இந்த படத்தோட கதைக்களம் என்ன? இந்த படத்துல யார் யார் நடிச்சிருந்தாங்க? அதுவும் எப்படி நடிச்சிருந்தாங்க? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க சொன்னா இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் ஒரு சாதாரணமான மெக்கானிக்கலா வேலை பார்க்குறாரு இந்த லெஜண்ட் சரவணன். அதாவது அவர் வந்து சக்திவேலிங்கிற பேரில் நடிக்கிறார். சரியா? அவரு ஒரு சாதாரணமான மெக்கானிக்கலா இருக்கிறாரு. அவருடைய உலகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைய தான் பார்க்குறது, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு துறைமுகத்தில் கடத்தல் கும்பல் இருக்கிறாங்களா, அவருக்கும் இந்த சக்திவேல் என்கின்றவருக்கும் வந்து சண்டை ஏற்படுது. சரியா? அதுக்கப்புறம் இந்த படத்தை எப்படி கொண்டு போகிறாங்க, அதுதான் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் வச்சு கொண்டு போகிறாங்க. அதான் இது வந்து படத்தோட கதைக்களமே. இந்த படத்தை பார்க்குறதுக்கு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து எல்லாரும் மாதிரியே எப்பவும் போல் அப்பாவும் பொண்ணும் சென்டிமெண்ட்டு, ஒய்ஃப் வந்து கொல்றது மாதிரி கொன்னுக்கிட்டு அப்புறம் ஒய்ஃப் உயிரோட இருக்கிறது, பொண்ணுக்கு வந்து அப்பாவே இவங்க தான் தெரியாது, கடைசி டைமில் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எப்பவும் போல் காப்பி அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே எல்லா படத்துலையுமே இந்த கண்டெய்னர் மேட்ரு மட்டும் தான் வருது. சரியா? கண்டெய்னர் கும்பல் வந்து ஹீரோ கிட்ட சண்டை போடுறது, அதை வந்து நாட்டுக்காக ஹீரோ வந்து ஃபைட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா படத்துலையும் எடுக்கிறது மாதிரி ரெகுலராக தான் வந்துட்டு இருக்குது. சரியா? குறிப்பாக அப்படி தான் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். லெஜண்ட் சரவணன் இப்படி நடிப்பாரா அப்படிங்கிற மாதிரி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு சூப்பராக அவருக்கு இந்த படம் ரொம்பவே செட் ஆச்சு. 100க்கு 100% ரொம்பவே செட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். இந்த ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஃபைட்டு அந்த அளவுக்கு ஃபைட்டு அதில் வந்து ரொம்பவே சூப்பராக பின்னிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அவருக்கு சூட் ஆச்சு. இந்த கதைக்களமும் ரொம்பவே அழகா இருக்கு. சரியா? இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியே தீருவேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. சரி, இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்க, அதுவும் எப்படி நடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த படத்துல கதாநாயகனாட்டு யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஜண்ட் சரவணன். அவர் இந்த படத்துல என்ன பேர்ல நடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்திவேல் என்கின்ற ரோல்ல நடிக்கிறாரு. இவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சு. அதாவது ஒரு ஸ்பையா வேலை பார்த்தாலும் சரி, ஒரு அப்பாவா இருக்கிறதும் சரி, அது மட்டும் இல்லாம ஒரு சாதாரணமான மெக்கானிக்கல் ஷாப்பா வேலை பார்க்குறாரு. அப்படி இருந்தாலும் சரி, வேற லெவலில் பண்ணியிருந்தார். ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் கூட இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரியா? மெக்கானிக்கலாட்டு சாதாரணமாக வேலை பார்க்குறாரு. அதே மாதிரி ஒரு எப்படி இருக்குது, எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மெக்கானிக்கலுக்கும் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஒரு ஸ்பை கெட்டப்பில் பார்க்கும்போது ஸ்பைனா இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணார். சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குழந்தைக்கு ஒருத்தங்க பாசம் காட்டுனா இப்படி தான் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும்ல, அந்த அளவுக்கு அவர் வந்து குழந்தைகிட்ட அன்பாகவும் இருந்தாச்சு. வேற லெவல் அவருடைய நடிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியா தருவேன். இந்த படத்துக்கு இவர் தான் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்கே அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியே தருவேன். இவருடைய காஸ்டியூம்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒன்று பயங்கரமான காஸ்டியூம் கிடையாது. அப்பா பொண்ணு இருந்தா அவங்க அந்த காஸ்டியூம்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்பையாட்ட வேலை பார்த்தா அதுக்கேற்ற காஸ்டியூம் அப்படி கொடுத்திருந்தாங்க. ஆனா இவருடைய நடிப்பு சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா இவருக்காண்டியாவது இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரியா? அவ்வளவுக்கு சூப்பரா நடிச்சிருந்தாரு. வேற லெவல் பண்ணியிருந்தாரு. அடுத்ததாட்டு நடிகை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயல் ராஜ்புட். அவங்க இந்த படத்துல என்ன பேர்ல நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீரா என்கின்ற பேர்ல நடிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ரோல் கம்மி தான், பாதிக்கு மேலே தான் வந்திருப்பாங்க. அதுவும் யாரோடைய மனைவியாக நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சரவணா ஸ்டோர் அவருடைய மனைவியாக தான் நடிக்கிறாங்க. சரியா? இவங்களுடைய காஸ்டியூம்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒன்றும் காஸ்டியூம்ஸ் இல்லை. ஒரு அம்மாவாக இருக்கும்போது சாரி, அவர் ஸ்பையாக இருக்கும்போது வெஸ்டர்ன், அதாவது ஃபேண்டு சட்டை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நடிப்பு சொல்லப்போனால் ரொம்ப ஆக்டிங் இல்லை, ஓரளவுக்கு இருந்துச்சு. ஒரு ஸ்பையாக இருந்தால் எந்த அளவுக்கு ஷூட்டிங்ஸ் எல்லாமே இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் வந்து ஒரு லெஜண்ட் சரவணன் அவருடைய மனைவியாக நடித்ததுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ரொம்ப ஆக்டிங் இல்லாட்டாலும் பட் ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அடுத்ததாட்டு மகளா நடிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்.
இந்த பொண்ணு வந்து இந்த படத்துல என்ன பேர்ல நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரின். இந்த பொண்ணோட நடிப்பு எப்படி இருந்துச்சுன்னா சூப்பரா இருந்துச்சு. அதாவது சாதாரணமான ஒரு பொண்ணை நம்ம படத்துக்கு நடிக்க விடுறோம், அதுக்கு கதை எல்லாமே சொல்றோம். சில பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது நடிக்க தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிளியரா தெரியும். ஆனா இந்த பொண்ணுகிட்ட அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு ரியலா நடிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அதாவது ஒரு அப்பாவும் பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரிஜினல் அப்பா மாதிரியே இந்த பொண்ணு அந்த அளவுக்கு ஆக்டிங் கொடுத்துச்சு. தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட எப்படி இருக்கணும், எப்படி பாசமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, தன்னுடைய அம்மாவை மிஸ் பண்றது மாதிரி, கடைசியில் அம்மாவை பார்த்து ஏங்கி ஓடுறது மாதிரி எல்லாமே இந்த பொண்ணு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. இந்த பொண்ணோட காஸ்டியூம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் இல்லை, நார்மல் ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துட்டாங்க. அந்தந்த சீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் காஸ்டியூம் வந்து கொடுத்துருந்தாங்க. சரியா, இந்த படத்துல வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வில்லன். முதல் வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் பிரதாப். அவர் இந்த படத்துல என்ன பேர்ல நடிக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி டெவில். அதாவது இவர் வந்து ஒரு தாதா, சர்வதேச அளவுல தாதா. மேலே ஹெட்ல இவர் தான் இருப்பார். அங்கே இருந்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, யாரெல்லாம் கொல்லணும், யாரெல்லாம் எதை கடத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா பிளானும் சொல்லி கொடுக்கறது தான் இவரோட வேலை. ஆனால் இவர் கொடுக்கப்பட்ட ரோல் வந்து பக்காவாக கிளியராக நடிச்சிருந்தாரு. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு போயிட்டே இருந்துச்சு. ஆனாலும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு பார்க்கணும் போல தான் இருந்துச்சு. இந்த படத்தை வந்து முக்கியமாக பார்க்க வைக்கிறது இந்த வில்லன் கேரக்டர் கூட நம்ம சொல்லலாம். சரி, அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு தாதாவா இவரு தான் இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு சூட்டபிளாக இவருடைய நடிப்பு எல்லாமே இருந்துச்சு. இவருடைய காஸ்டியூம் வேரியண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு சிம்பிளான ஒரு தாதாவாக இருக்கும்போது அந்த காஸ்டியூம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய தாதாவாக இருக்கும்போது அந்த அளவு கோட் ஷூட் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. இவரோட நடிப்பு எல்லாமே வந்து பிச்சு உதறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். செகண்ட் வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளயோக பிரபாகர். இந்த படத்துல அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட். இவர் வந்து உள்ளூர் ரவுடி. இவர் இந்த படத்துல குறிப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர்ல இருக்கிற அமோனியம் நைட்ரேட் இருக்குல்ல, அதை கண்டெய்னர் மூலமா கடத்தி வேற நாட்டுக்கு சப்ளை பண்றது. இந்த மாதிரி தான் இவருடைய வேலை. சரியா, பட் உள்ளூர் ரவுடி வந்து தனியா தெரியறதுக்காக அந்த பாஷைகள் இருக்குல்ல, தமிழ் பாஷைகள் அந்த அளவுக்கு வந்து ரியலா இருந்துச்சு. வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. இவர் உள்ளூர் ரவுடி இவர் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாரு. சூப்பராக வேற லெவலில் இவர் வந்து நடிச்சிருந்தாரு. காஸ்டியூம்ஸ் அண்ட் அவருடைய கெட்டப்ஸு, தாடியிலேருந்து எல்லாமே வந்து ஒரு ரவுடி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அடுத்ததாட்டு 2 காவல்துறை அதிகாரிகள். சரியா, முக்கியமா அதுல ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா. இந்த படத்துல என்ன பேரு என்ன ரோல்ல நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் இந்திரா சத்யமூர்த்தி அந்த ரோல்ல நடிக்கிறாங்க. ஆண்ட்ரியாவோட நடிப்பு எப்படி இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அதாவது ஒரு போலீஸ் அதிகாரி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இவங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு லேடி போலீஸுங்க எந்த அளவுக்கு தைரியமாக ஒரு விஷயத்த வந்து ஸ்பேஸ் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு. வில்லனை எப்படிலாம் சுற்றி பிடிக்கலாம், எங்கெல்லாம் வில்லனை பற்றி ஏதாவது டீட்டெயில் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி கலெக்ட் பண்ணுறதும் சரி, வேற லெவலில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இவங்களுடைய காஸ்டியூம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு போலீஸ் அதிகாரிகள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இவங்களுடைய நடிப்பு, அப்புறம் வந்து கோவப்படுறதும் சரி, கோவப்படுற விஷயத்தில் கோவப்படுறதும் சரி, சிரிக்கிற விஷயத்தில் சிரிக்கிறதும் சரி, எல்லாமே அதிகமாக தான் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் அவங்களுக்கு காமெடி அப்படிங்கிற மாதிரி எதுலையுமே வராது. ஃபுல்லாக எப்படின்னா போலீஸ் அதிகாரியாக எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கொடுக்கப்பட்ட ரோல் அழகாக கொடுத்துருந்தாங்க, அவங்களும் அழகாக நடிச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். அடுத்ததாட்டு 2வது போலீஸ் அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம். இந்த படத்துல அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்த வச்சலம். சரியா, இவங்களோட கேரக்டர் ரோல் எப்படி இருந்துச்சுன்னா வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. அவரும் ஒரு போலீஸ் அதிகாரி தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை செம்மையாக முடிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஆர்மியில் இருந்து மறுபடியும் வந்து ஆர்மி வேலை வேண்டாம், நம்ம போலீஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இங்கே வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாரு. இவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலு, இவருடைய நடிப்பு, காஸ்டியூம்ஸ் வேரியண்ட் வந்து போலீஸ் ட்ரெஸ் தான். சரியா, அவங்க அந்த இதில் வந்து குறைய சொல்ல முடியாது, வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. பிற நடிகர் நடிகைகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லால், அவங்க வந்து சத்யமூர்த்தி கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. அமிர்தா ஐயர் அவங்க ரேணுகா கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் VTV கணேஷ், இவர் வந்து தங்கப்பழம் அப்படிங்கிற மாதிரி கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. பட் இந்த படத்தில் வந்து அவர் தான் நகைச்சுவை. சரியா, அவர் வந்து இந்த படத்தில் வந்து யாராக நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓனராட்டு, மெக்கானிக்கல் ஷாப் ஓனராட்டு நடிக்கிறாரு. ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் பண்ணார். பட் காமெடி எல்லாமே வந்து பண்ணியிருந்தாரு, வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. அடுத்தது வந்து ஐஸ்வர்யா, பாஸ்கரன், மீராவின்
அம்மா மாதிரி கேரக்டர்லாம் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து ஆதித்யா கதிர், அப்புறம் ஜார்ஜ் மரியான், அறந்தாங்கி நிஷா வந்து சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்திருப்பாங்க. அவங்களுடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. பட் சின்ன ரோல் தான் இருந்தாலும் ஒரு ரியாலிட்டிக்காக அந்த அளவுக்கு அவங்க நடிச்சிருந்தாங்க. சரியா, ஃபுல் அதில் வந்து திட்டுறது மாதிரி தான் இருக்கும். பட் அழகாக சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து ரவி மரியா, அப்புறம் மகாநதி சங்கர், ஓஏகே சுந்தர், இவங்க எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் துரை செந்தில்குமார். இதுக்கு முன்னாடி இவர் என்னென்ன படங்கள்லாம் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல், காக்கி சட்டை, அப்புறம் வந்து கொடி, கருடன் போன்ற வெற்றி படங்களை வந்து எடுத்திருக்காரு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க, இந்த லெஜெண்ட் சரவணா ஸ்டோரோட ஓனர் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர். இந்த படத்தோட இசையமைப்பாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ரான். இந்த படத்தில் அதிகமாக இசை எதுவுமே இல்லாட்டாலும் பட் ஓரளவுக்கு இருந்துச்சு, அவர் தான் இசையமைச்சிருக்கிறாரு. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நான் பார்த்த அளவுக்கு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் அவர் வந்து ஓவர் ஆக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் இவர் ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணலை. பட் இந்த படத்தில் ரியலிஸ்டிக்காக எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நடிச்சிருந்தாங்க. எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே இவர் ஓவர் ஆக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அப்பா பொண்ணு பாசம் வந்து ரியலாக அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்காக ஸ்பை வேலையில் பார்க்குறாரு, அதுலேயுமே ரியலாக இருந்துச்சு. ஒரு மனைவி ஹஸ்பண்ட் பாசம் வந்து காட்டுறாங்க, அதுலேயுமே ரியலாக இருந்துச்சு. எந்த விஷயத்துலையுமே வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் சொல்லவே முடியாது, குறைய சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவலில் நினச்ச அளவோட அழகாக நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது குறிப்பாக முக்கியமாக சொல்லணும்னா ஒரு குட்டி விஜய் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். சரியா, சரி, இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியில் எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியே தருவேன். 100க்கு 100% இந்த படம் குறைய சொல்ல முடியாது, பிச்சு உதறிட்டு லெஜெண்ட் சரவணனா இப்படி நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு நமக்கே யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அவ்வளோத்துக்கு அழகாக நடிச்சிருந்தாரு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த லீடர் படத்தை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, யாரெல்லாம் பார்க்கல, பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்க. இந்த படத்தை பார்த்தவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து அப்படிங்கிற மாதிரி அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.